ராதிகாவுக்கும் அவங்க அம்மாவுக்கும் ஷாக் தர மாதிரி வந்து திருப்பி தன்னுடைய அம்மாவான ஈஸ்வரியை கோபி வீட்டுக்கே கூட்டு வந்துட்டார். கூட்டு வந்துட்டு வார்னிங் வேறு கொடுத்தாரு. இதுக்கப்புறம் வந்து எங்கள் அம்மா பக்கம் சீண்டுனீங்க அவ்வளோதான், அவங்கள பார்த்துக்கிற கஷ்டத்தை உங்களுக்கு கொடுக்காம நானே எங்கள் அம்மாவை 3 வேளையும் பார்த்துப்பேன், எல்லாத்தையும் நானே செஞ்சுக்கிறேன் அப்படின்னு வேறு சொல்லிடுறாரு. இதுக்கு நடுவில் ராமமூர்த்தி தலையிலே இடி விழுந்த மாதிரி உட்காந்துருக்காரு. ஆனால் சீக்கிரமாகவே அங்கேருந்து இங்கே வந்துருவாங்க, அங்கே செட் ஆகலை, இருந்தாலும் இங்கேயே கஷ்டப்படுறாங்க, நம்ம அத்தை நம்ம கூடவே இருக்கலாம்ல அப்படின்ட்டு வந்து பாக்கியா தம் பாசத்தை அப்படியே வந்து அள்ளி கொட்டுறாங்க. ஏமா சாமி, அவங்க இங்கே வந்தாலும் உங்களுக்கு சப்போர்ட்லாம் ஒன்றும் பண்ண போகிறதில்ல, உங்களை தான் அவமானப்படுத்த போகிறாங்க. இதுக்கு நடுவில் பழனிசாமி பக்கத்தில் இருக்க கடையை அவரே வாங்கி அவர் கஃபே நடத்த போகிறேன், இனிமேல் நம்ம பக்கத்தில் இருக்கலாம் அப்படின்னு காதல் மயக்கத்தில் என்னென்னவோ வேலைகள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இதுக்கு நடுவில் கோபிக்கு ஒரே கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம். அவருடைய க்ளவுட் கிச்சனில் ஒழுங்காக ஆர்டர்லாம் எடுக்க முடியல, பிரச்சனையாக இருக்குது. இதில் வீட்டுக்கு வந்து பார்த்தா ராதிகா தன்னுடைய அம்மாவை தட்டி எழுப்புறத கூட வந்து ஈஸ்வரி ஏதோ கொல்ல பார்க்குறாங்க ராதிகாங்கிற மாதிரி ஷாக் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அதை பார்த்து ஈஸ்வரி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஈஸ்வரி மனசில் இவங்களை பிரிக்கணுங்கிற எண்ணம் தான் அதிகமாக இருக்க மாதிரி தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது சொல்லுங்கள்.